புளியோதரையை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு கடாயில் 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் உளுந்து, 1/2 டீஸ்பூன் நல்ல மிளகு, 1 டீஸ்பூன் முழு மல்லி. இதுக்கு கூட 1 டீஸ்பூன் எள்ளு நீங்கள் கருப்புனாலும் பரவாயில்ல, வெள்ளை எள்ளுனாலும் பரவாயில்ல, அது சேர்த்துக்கோங்க. 6 காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா வறுத்துட்டு இதை பவுட்ரு பண்ணி நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். கடாயில் கொஞ்சம் நிறையவே நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடானோன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை அதை போட்டு லைட்டாக வறுத்துடலாம். அது கலர் மாறி வரும்போது 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டு நல்லா பொரிய விட்டுடலாம். அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் இஞ்சி சின்னதாக வெட்டினது, காஞ்ச மிளகாய் கிள்ளினது, ஒரு 3-4 பச்சை மிளகாய் கீறினது, கருவேப்பிலை இதை போட்டு லைட்டாக ஒரு கிண்டிட்டு ஒரு பெரிய உருண்டை புளியை ஊற வச்சு புளி கரைசல் மட்டும் சேர்த்துடலாம். இதுக்கு கூட ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, பெருங்காய பொடி 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, ஒரு துண்டு வெல்லம் இதெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். இது கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு கொதிக்க விட்டுடலாம். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்தோன்னா அடுப்பு ஆஃப் ஆக்கிடலாம். ஏற்கனவே நான் 1/4 கிலோ அரிசியில் நல்லா உதிரியாக சாதத்தை வடித்து நல்லா ஆற வச்சுருந்தேன். அதில் ஃபஸ்ட்டு இந்த பவுட்ரு பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதை போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். அதுக்கப்புறம் இந்த புளியோதரை மிக்ஸியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுற வேண்டியதான். இப்போ புளியோதரை ரெடி ஆகிட்டுது. ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது.